வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. ருச்சக ராஜயோகம் 30 வருடங்களுக்கு பிறகு மேச ராசிக்காரர்களுக்கு பணக்கார யோகம். பொதுவாகவே மேசம் ராசி என்பது ஜோதிடத்தில் முதலாவது ராசி. இது அப்படியே வாழ்க்கையின் பிறப்பையும் புதிய தொடக்கங்களையும் குறிக்கிறது. மேச ராசிக்காரர்கள் பிறந்தவுடன் தங்களை உலகிற்கு தனித்துவமாக காட்டிக் கொள்கிறார்கள். இவர்களின் தன்மை, ஆற்றல், தைரியம், தலைமை உரிமை மற்றும் முன்னோடி குணம் எனும் 4 தூண்களால் நிரம்பியதாகும். எதிர்காலம் இவர்களுக்கு எப்போதும் பிரகாசமானதே. ஏனென்றால் அவர்கள் தங்கள் கனவுகளை நிறைவேற்றாமல் போராடாமல் விடமாட்டார்கள். குறிப்பாக மேசராசிக்காரர்கள் எந்த பாதையிலும் சென்றாலும் வெற்றி, செல்வம், மரியாதை ஆகியவை அவர்களின் நிழலாக வந்து சேரும். இவர்களின் சிந்தனை நான் முடித்து விடுவேன் என்ற உறுதிமொழியுடன் இருக்கும். இதனால் இவர்களின் எதிர்காலத்தில் இடர்பாடுகள் வந்தாலும் அவை ஒரு பாடமாகவே மாறும், தடையாக மாறாது. குறிப்பாக மேச ராசிக்காரர்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய தலைவர்கள், நிர்வாகிகள், தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள் ஆக உயர வாய்ப்புள்ளது. இவர்களின் முன்னோடி குணம் காரணமாக எந்த துறையிலும் புதிய மாற்றங்களை உண்டாக்குவார்கள். வணிகம், தனித்துவமான யோசனைகளால் உலகத்தையே கவரும் திறமை இவர்களிடம் இருக்கும். எதிர்காலத்தில் பன்னாட்டு வணிகங்களில் இவர்களின் தடம் உறுதியானதாகவே இருக்கும். அரசியல், மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தும் வீரர்கள் இவர்களாக இருப்பார்கள். மக்கள் மனதில் நிலைத்து நிற்கும் புகழை பெறுவார்கள். உலகை மாற்றும் கண்டுபிடிப்புகள் இவர்களின் மூளையிலிருந்து வரும். எதிர்கால விஞ்ஞானிகள், தொழில்நுட்ப மாமன்னர்கள் இவர்களிடமிருந்தே எழுவார்கள். அதிலும் முக்கியமாக மேச ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அன்பின் சின்னமாகவும் பாதுகாப்பின் சின்னமாகவும் திகழ்வார்கள். இவர்களின் துணிச்சலும் கடின உழைப்பும் காரணமாக குடும்பத்தினர் சுகமாக வாழ்வார்கள். எதிர்காலத்தில் இவர்களின் வீட்டில் செல்வ வளமும் சந்தோஷமும் குறையாது. குழந்தைகள் இவர்களின் பெருமையை உலகத்திற்கு எடுத்து சொல்வார்கள். மேசராசிக்காரர்கள் எப்போதும் உண்மையை விரும்புபவர்கள். இவர்களின் எதிர்காலம் ஆன்மீக வெளிச்சத்தால் ஒளிரும். தெய்வீக அருளும் குருநாதரின் ஆசிர்வாதமும் இவர்களுடன் இருக்கும். இதனால் எந்த தடைகளும் இவர்களை நீண்ட காலம் பாதிக்காது. அதிலும் முக்கியமாக எதிர்காலத்தை இன்னும் சிறப்பாக ஆக்க மேசராசிக்காரர்கள் சில பரிகாரங்களை செய்தால் அவர்கள் வாழ்க்கை இன்னும் மகத்துவமாக மாறும். அதில் முதலாவதாக அனுமன் வழிபாடு. மேசராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு சக்தி. ஹனுமன் சாலிசாவை தினமும் பாராயணம் செய்வதால் அனைத்து தடைகளும் நீங்கிவிடும். செவ்வாய் கிரக பரிகாரம். மேசராசியின் அதிபதி செவ்வாய். செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து சிவன், முருகன், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மிகுந்த பலனளிக்கும். சிவன் வழிபாடு. ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை தினமும் ஜபித்தால் மன வலிமை அதிகரிக்கும். தான தர்மம். சிவாலயத்தில் எண்ணெய் விளக்கு, செம்மண்ணால் செய்யப்படும் தீபம் ஏற்றுவது மிகுந்த நன்மைகளை தரும். ரத்தின பரிகாரம். செவ்வாய்க்கான உகந்த ரத்தினம் சிகப்பு பூகம்பம். அதை அணிந்தால் ஆரோக்கியமும் வெற்றியும் வளரும். ஆன்மீக வழிபாடுகள். சுப்பிரமணிய சுவாமி, கார்த்திகை தீபம், சிவராத்திரி வழிபாடு போன்றவற்றில் கலந்து கொள்வது மேசராசிக்காரர்களின் எதிர்காலத்தை ஒளிரச் செய்யும். மேசராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் வீரம், பொறுப்பு, தலைமைத்தன்மை மற்றும் அடங்காத உற்சாகத்தின் உருவகமாகவே கருதப்படுகிறார்கள். அவர்கள் செல்லும் இடம் எங்கிருந்தாலும் ஒளிரும் சூரியன் போல கவனத்தை ஈர்ப்பார்கள். சிக்கல்கள் வந்தாலும் சிங்கத்தை போல போராடி வெற்றியடைவார்கள். அவர்களின் எதிர்காலம் பொன்னால் பொடிக்கப்பட்ட பாதை போல பிரகாசிக்கும். உலகம் இவர்களின் பெயரை வரலாற்று புத்தகங்களில் எழுதும் அளவிற்கு சாதனைகள் செய்வார்கள். ஏனென்றால் மேசராசிக்காரர்களின் எதிர்காலம் சவால்களால் நிரம்பியதாக இருக்கலாம். ஆனால் அந்த சவால்கள் அவர்களை மேலும் வலிமையாக்கும். அவர்கள் எப்போதும் உலகை வழிநடத்தும் தலைவர்கள், குருவாக விளங்கும் வழிகாட்டிகள் மற்றும் மனித குலத்திற்கு சேவை செய்வோராக இருப்பார்கள். மேசராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒன்று: தெய்வ நம்பிக்கை, தான தர்மம், கடின உழைப்பு மற்றும் நேர்மைகளை பாதுகாப்பது. இதை பின்பற்றினால் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு பொன்னான காவியமாகவே மாறும். அது மட்டுமில்லாமல் சூரிய கிரகணம் தொடங்கி 40 நாட்களில் 12 ராசிக்காரர்களுக்கும் பல்வேறு விதமான மாற்றங்கள் நடந்துள்ளது. அந்த வகையில் மேச ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், அதிர்ஷ்டங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து பார்க்கலாம். நடப்பு ஆண்டில் சூரிய கிரகணமானது செப்டம்பர் மாதம் ஆரம்பித்துள்ளது. இரவில் உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசியில் ஏற்பட்டது. சூரியனும் கேதுவும் இந்த நேரத்தில் இணையக்கூடும். சூரியன் கேது இணையும் போது 3 ராசிகளுக்கு பாதிப்புகள் ஏற்படும். மேசம், சிம்மம், தனுசு ஆகிய 3 ராசிக்காரர்களுக்கு சற்று அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டது. இதனைத் தவிர சிம்மத்திற்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளான கடகம், கன்னி ஆகிய ராசிகள் என மொத்தம் 5 ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்தின் பாதிப்புகள் ஏற்படும். அதே போல மிதுன ராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீரும். மீனம், விருச்சிகத்திற்கு அற்புதமான காலகட்டமாகவே உள்ளது. 40 நாட்களுக்குள் நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த வகையில் வரும் 40 நாட்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் மாற்றங்கள், நன்மைகள், தெய்வ வழிபாடுகள் குறித்து பார்க்கலாம்.
அந்த வகையில் மேசராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகண காலகட்டத்தில் அற்புதமான வளர்ச்சியை கொடுக்க உள்ளது. நீட் தேர்வு எழுதியவர்களுக்கு கவுன்சிலிங்கில் சீட் கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு சீட் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கும் பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள், கூடவே இருக்கும் நபர்களால் இருக்கும் பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கும் குடைச்சல்கள் நீங்கும். எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வலிமை உண்டாகும். சூரியன் கேது சேர்ந்தால் மேசராசி லக்கணக்காரர்களுக்கு வழக்கில் ஜெயிக்கும் யோகம் உண்டாகும். அரசாங்கத்திற்கு பாதிப்புகளையும் உங்களுக்கு தெரியும் வெற்றிகளையும் உண்டாக்கும். வீடு நிலம் அமையாதவர்களுக்கு நல்ல வீடு இடம் அமையும். வீட்டின் ஓனரால் கொடுக்கப்பட்ட குடைச்சல்கள் நீங்கும். வேலையில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கும். வயிற்றில் ஏற்படும் பிரச்சனைகள் பரிபூர்ணமாக நீங்க உள்ளது. அற்புதமான காலகட்டமாகவே உங்களுக்கு இருக்கும். சக ஊழியர்களின் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு கீழ் வேலை செய்யும் நபர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. பாதுகாப்பு மிகவும் முக்கியம். சூரியன் கேது சேரும் போது மூலப்பத்திரம் பீரோவில் இருக்கும் பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்புள்ளதால் கவனத்துடன் இருப்பது நல்லது. கடின உழைப்பு போட்டு ஜெயிப்பதில் மேசராசியினர் முதன்மையானவர்கள் என்பதால் எல்லா விஷயத்திலும் ஜெயிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும். அரசாங்க வகையில் கடன் வாங்கியவர்களுக்கு அது நிவர்த்தியாகும். கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். மேலதிகாரிகள் ராஜினாமா செய்வார்கள். அந்த பதவி உங்களுக்கு வந்து சேரும். நல்ல நேரம் ஆரம்பிக்கும் காலகட்டமாக உங்களுக்கு இருக்கப் போகிறது. யாருடைய பேச்சை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்களோ அவர்கள் இனிமேல் உங்களை தொந்தரவு செய்வது குறையும். கோதுமை தொடர்பான பொருட்களை தானமாக அளிப்பது, சிவன் வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றங்களையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமில்லாமல் மேசராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் மனநிறைவை கொடுக்கும். நிறைய அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தெய்வ வழிபாடுகளை செய்வீர்கள். மனதிற்கு பிடித்த மனிதர்களை சந்திப்பீர்கள். பெயர் புகழ் உண்டாகும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் படிப்படியாக நிவர்த்தியாகும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெற உள்ளது. நல்ல அனுகூலங்கள் காணப்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் தீரும். பணவரவு ஏற்படும். இதுவரை எந்த விஷயத்தை தொட்டாலும் அதில் ஏதாவது ஒரு தடங்கல்களை சந்தித்து வந்திருப்பீர்கள். இனி அந்த நிலைமைகள் எல்லாம் மாறும். இழுபறியாக இருந்த விஷயங்களை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். நீண்ட நாட்களாக தொழிலில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும். தடைகளை தவிடுபொடியாக்கி செயல்வீர்கள். வேற்றுமொழி பேசும் நபர்களால் அதிகளவில் ஆதாயம் கிடைக்கும். முதலீடுகளுக்கு பஞ்சம் ஏற்படாது. எதிரிகள் தங்களுடைய பலத்தை இழப்பார்கள். வழக்குகள் அனைத்திலும் வெற்றி ஏற்படும். அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாம் இனி வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். மேசராசி என்றாலே சோம்பல் தள்ளி போடுவது என்ற நிலை இழந்திருக்கும். அதுபோன்ற நிலைமையெல்லாம் மாறி இந்த மாதங்களில் எல்லா விஷயங்களை எடுத்து முடிப்பீர்கள். வருமான வரி, ஜிஎஸ்டி கட்டுவது போன்றவற்றை செய்வீர்கள். தொழிலில் அக்கறை செலுத்துவீர்கள். புதிய தொழில்களை செய்வதற்கான நல்ல காலகட்டமாக இருக்கும். பணவரவும் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். சுப காரியத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். குடும்பத்தில் அந்யோன்யம் பெருகும். காதல் அமைப்பு உங்களுக்கு கை கொடுக்கும். பெற்றோர், பெரியவர்கள், மற்றவர்கள் என ஒதுங்கி போன அனைவரும் உங்களை தேடி வருவார்கள். முதலீடுகளுக்கு குறைவு ஏற்படாது. வங்கிகளில் உள்ள கடன்களை அடைப்பதற்கான முயற்சிகளில் எடுப்பீர்கள். வெற்றிகரமாக பண சேர்க்கை செய்வீர்கள். முதுகுத்தண்டுவிடம், கழுத்து பகுதியில் ஏற்படும் பாதிப்புகளில் மட்டும் மிகுந்த கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மைகளை தரும். வெள்ளிக்கிழமைகளில் தெய்வ வழிபாடு, அம்பாள் வழிபாடு செய்வது நன்மைகளை கொடுக்கப் போகிறது. அதாவது அக்டோபர் மாதம் சூரியன் மற்றும் சுக்கிரனின் நேர்மறை சஞ்சாரத்தால் சில ராசிக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். சூரியனின் அருளால் மேசம், சிம்மம், துலாம் ராசிகளுக்கு பண வருமானம் பெருகும். சுக்கிரனால் ரிஷபம், மிதுனம், கன்னி ராசிகளுக்கு சொத்து சேரும். அக்டோபர் மாதம் ஜோதிட ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. கிரகங்கள் நேர்மறை வகையில் செயல்படும். இந்த காலகட்டங்களில் பல ராசிகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணும் வாய்ப்புகளை எதிர்நோக்குகின்றனர். குறிப்பாக பணம் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட வளர்ச்சி, செல்வ வளம் மற்றும் முதலீடு போன்றவற்றை சில ராசிக்காரர்களுக்கு கடும் சாதகமான விளைவுகள் இருக்கும். இந்த மாதம் சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய இரண்டு முக்கிய கிரகங்களின் சக்திகள் பலரின் வாழ்க்கைகள் நேரடியாக பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை உருவாக்கும். சூரியன் சக்தி அதிகாரம், உயர்வு மற்றும் செல்வ வளங்களை அதிகரிக்கும் கிரகமாகும். இந்த சக்தி அக்டோபரில் குறிப்பிட்ட ராசிகளின் வாழ்க்கையில் நேரடியாகவே பணப்பெருக்கத்தை ஏற்படுத்தும். வேலை, தொழில், வியாபாரம், முதலீடு போன்றவற்றில் சிறந்த வாய்ப்புகள் தோன்றும். மேலதிகாரியாக பழைய கடன்கள் தீரும். வேலைவாய்ப்பு உயர்வு, போனஸ் போன்ற நன்மைகள் நேரடியாகவே கிடைக்கும். அக்டோபர் மாதங்களில் மேசராசிக்காரர்கள் புதிய பண வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். பழைய வேலை திட்டங்கள், கடன்கள் தீரும். உங்களின் முயற்சி மற்றும் உறுதியான செயல்பாடு பண வருமானத்தை பெருக்கும். புதிய முதலீடு வாய்ப்புகள் தோன்றும். இந்த மாதம் வியாபாரம் மற்றும் முதலீடுகளில் லாபம் அதிகரிக்கும். குடும்ப நிதிநிலை உறுதியானதாக மேலதிகாரிகளுக்கு மற்றும் உறவுகளிடமிருந்து உதவிகள் பெறலாம்.
பண பாதுகாப்பில் முன்னேற்றம் காணப்படும். பழைய நிலுவைப் பணங்கள் தீரும். அதிரடி லாப வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்வில் நிதி உதவி ஏற்படும். சுக்கிரன் கிரகம் செல்வம், வளம், சொத்து மற்றும் ஆடம்பரத்தை குறிக்கும். இதன் அருள் பெற்றவர்கள் சொத்து, நில, வீடு, வாகனம் போன்றவற்றை சேர்க்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த மாதங்களில் சிறிய முதலீடுகள் கூட நல்ல பலன்களை தரும். தனிப்பட்ட முயற்சி, நேர்மை மற்றும் தர்ம பணி அவர்களுக்கு செல்வ வளர்ச்சியில் உதவும். ஏனென்றால் இந்த மாதங்களில் பணம் மற்றும் சொத்து வளர்ச்சியை அதிகரிக்க சிறிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும். வீட்டு வளங்கள் மற்றும் சொத்துக்களை பாதுகாப்பாக வைத்திருங்கள். பணம் சம்பாதிப்பதில் அதிகாரிகளிடம் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். சூரியன் பாதிப்பை பெற்றவர்கள் புதிய வாய்ப்புகளை பிடிக்க தயாராக இருக்க வேண்டும். சுக்கிரன் பாதிப்பை பெற்றவர்கள் சொத்து, முதலீடு தொடர்பான ஆவணங்களை பரிசீலிக்க வேண்டும். இந்த அக்டோபர் மாதம் பணம் மற்றும் சொத்து சம்பந்தமான முன்னேற்றங்களில் மிகவும் முக்கியமாக அமையும். சூரியன் பாதிப்பை பெற்ற 3 ராசிகள் பண வருமானத்தில் சிறந்த வளர்ச்சியை காண்பார்கள். சுக்கிரன் பாதிப்பை பெற்ற 3 ராசிகள் சொத்து மற்றும் முதலீட்டில் செல்வ வளத்தை மேம்படுத்துவார்கள். இதன் மூலம் இந்த மாதம் முழுமையான பொருளாதார முன்னேற்றம், நிதிநிலை உறுதி மற்றும் வாழ்க்கை வளம் அதிகரிக்கும். கிரக நிலைகள், முயற்சி மற்றும் நேர்மையை சேர்ந்தால் அக்டோபர் மாதம் உங்கள் வாழ்வின் செல்வ வளத்தை பெருக்கி உங்கள் குடும்ப மற்றும் தொழில் வாழ்க்கையில் சிறந்த முன்னேற்றத்தை வழங்கும். குறிப்பாக சனி, செவ்வாய் சடாக்ஸ்டெக் யோகம் 2025 கர்மா வினைகளின் அடிப்படையில் ஜாதகத்தில் பலவிதமான பலன்களை உண்டாக்கும் சனி பகவான் 30 ஆண்டுகளுக்கு பிறகு செவ்வாய் கிரகத்துடன் இணைந்து வலிமையான சடாஸ்டக் யோகம் உருவாகிறது. வேத ஜோதிடத்தில் அரிய நிகழ்வாக கருதப்படும் இந்த கிரக அமைப்பு குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நற்பலன்களை தரும் என்று கூறுகிறார்கள். சனி செவ்வாய் சடாஸ்டக் யோகம் உங்கள் தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சிறந்த முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். சிவப்பு கிரகமான செவ்வாயின் பார்வை திடீர் வருமானத்திற்கு வழிவகுக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்படாத லாபத்தை தரும். பங்குச்சந்தை, லாட்டரி முதலீடுகளில் சிறந்த பலன்கள் கிடைக்கும். அலுவலக பணி செய்பவர்கள் வெளிநாட்டு பயணங்கள், பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள் பெறுவார்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். திருமண காரியங்கள் சுலபமாக நடைபெறும். ஏனென்றால் செவ்வாய் சப்தம ஸ்தானத்தில் இருந்து ராசியை பார்க்கிறார். அனுகூலமான பலன்கள் உண்டாகும். காரியங்களில் தொய்வு ஏற்பட்டாலும் முடிவில் நன்மை நடக்கும். மனசஞ்சலம் நீங்கும். தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும். அதே நேரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் பிடிக்க கூடுதலாக அலைய வேண்டி இருக்கும். அரசாங்க ரீதியிலான அனுகூலம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது பணிகளை தாமதமில்லாமல் முடிக்க பாடுபடுவார்கள். குழந்தைகளால் மனசஞ்சலம் ஏற்பட்டும் நீங்கும். வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. நினைத்ததை சந்திக்கும் மன வலிமை உண்டாகும். கலைத்துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். அரசியல்வாதிகளுக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும். பணவரத்து திருப்தி தரும். வீண் கவலை ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியை பற்றி கவலை ஏற்பட்டும் நீங்கும். பணிகளை தாமதமில்லாமல் முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். இந்த மாதம் முழுவதும் எந்த ஒரு வேலைகளையும் மிகவும் பொறுமையாகவும் பொறுப்புடனும் செய்வது நல்லது. எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடந்து கூடியும் முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கும். பரணி, தகவல்கள் நல்ல தகவலாக வரும். விருப்பங்கள் கைகூடும். நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். மற்றவர்களிடம் பேசும் போது கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது. அதிலும் முக்கியமாக இந்த புரட்டாசி மாதங்களில் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து பார்க்கலாம். மேசராசிக்காரர்களை சுக்கிரன் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது புரட்டாசி பிறந்திருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் மனதிற்குள் நிம்மதி ஏற்படும். பழைய வீட்டை கொடுத்துவிட்டு புதிய வீடு வாங்கலாமா என்ற எண்ணங்கள் வரும். நாளுக்கு நாள் தங்கம் விலை கூடுதலால் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக தங்கம் வாங்குவது, முதலீடு செய்வது போன்ற யோகம் உண்டாகும். உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் உங்களை நேருக்கு நேர் பார்த்து கொண்டிருக்கும் போது புரட்டாசி மாதம் தொடங்கி உள்ளதால் ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் போன்றவை அற்புதமாக இந்த மாதம் இருக்கும். பூர்வ புண்ணியஸ்தானமான சூரியன் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் பிள்ளைகளுக்கு வெளிமாநிலம் மற்றும் வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான யோகம் உண்டாகும். சூரியனை சனி பகவான் பார்த்து கொண்டிருப்பதால் பிள்ளைகளால் சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆனாலும் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றிகளை தரக்கூடிய வகையில் சனி செவ்வாய் இருக்கிறார். எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள். ராகுவும் இந்த மாதம் முழுவதும் வலுத்து இருக்கிறார். புதனுடைய போக்கு முன்பின் இருப்பதால் பழைய நண்பர்கள், உறவினர்களிடம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். உறவினர்கள், நண்பர்களிடையே சிறு சிறு மோதல்கள் உருவாவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. வியாபாரத்தை பொறுத்தவரை அக்டோபர் 8ஆம் தேதி வரை அற்புதமான காலகட்டமாக இருக்கும். 9ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 6ஆம் இடத்தில் மறைவுள்ளதால் அது முதல் வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனம் தேவை. விபத்து, வண்டிகளில் பழுதுகள் வரும் வாய்ப்புள்ளது. உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த மாதம் முழுவதும் நன்றாக இருக்கும். ஆனாலும் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் தான் உண்டு. தான் உண்டு, தன் வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. ஸ்ரீரங்க பெருமாளை வழிபடுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏழை மாணவரின் கல்விக்கு உதவுவது, மாதுளை பழம் தானமாக கொடுப்பது நன்மைகளை தரும்.
அது மட்டுமில்லாமல் மேசராசிக்காரர்கள் இந்த புரட்டாசி மாதங்களில் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக இருந்த பழைய எதிரிகள் தொந்தரவுகள் அனைத்தும் நீங்கும். வழக்கு போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். அரசு துறை அரசியல்வாதிகள் புதிய பொறுப்புகளுக்கு வருவார்கள். தொலைதூரத்தில் இருந்த நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். நீண்ட மாதங்களாக தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். வேலையை விட்டுவிட்டு சொந்த தொழிலுக்கு மாறும் அமைப்பு உள்ளது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கும். அற்புதமான காலகட்டம். பணவரவும் அதிகரிக்கும். பெரிய காரியங்களை எல்லாம் எளிமையாக செய்து முடிப்பீர்கள். இந்த காலகட்டங்களில் தோள்பட்டை வலி, தலை சுற்றல், கை கால்களில் சுளுக்கு ஏற்படுவது போன்றவற்றில் கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. சிறுநீரக கோளாறு, உடல்நலக கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. துர்க்கை வழிபாடு செய்வது மேன்மைகளை ஏற்படுத்தும். பசுமாடுகளுக்கு உணவு தானம் அளிப்பது மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். அதேபோல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் மிக மிக கவனம் தேவை. சுக்கிரனும் கேதுவும் ராசி லக்னத்தில் இணைவதால் சளி பிரச்சனை அதிகமாக இருக்கும். எந்த ஆட்களுடன் பேசக்கூடாதோ அவர்களுடன் பேசும் நிலைமை ஏற்படும். ஆண்களாக இருந்தால் தவறான உறவுகள் உண்டாகும் வாய்ப்புள்ளது. பெண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மற்றவர்களை நம்பி மோகத்தில் சிக்கும் சூழல் உள்ளது. 2-8 கூடிய பாவங்களில் கெட்ட கிரகங்களின் பார்வை இருந்தால் குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை துணைவியின் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புள்ளதால் கவனமாக இருப்பது அதைவிட நல்லது. இதில் ஒரு அதிர்ஷ்டம் என்னவென்றால் லாபத்தில் குரு அமர்ந்திருப்பதுதான் பெரிய வெற்றி. விடிவு காலம் அதுதான். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். சிறுநீரக கோளாறு, உடல்நலக் கோளாறு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய அற்புதமான நற்பலன்களை பெறுவீர்கள். சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதாரம் ரீதியாகவும் 70% நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க உள்ளது. குரு பார்வை இருப்பதால் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. கால் தொடையில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புள்ளது. மாமியார் தந்தையின் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வரும் தன்மை உண்டு. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் கேது இருப்பதால் உடலில் அமிலத்தன்மை உண்டாகும். சிறுநீரக கோளாறு, உடல்நலக் கோளாறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இரத்தத்தில் சர்க்கரை பாதிப்பு, குறை சர்க்கரை, வண்டி வாகனங்களில் பழுது, கிட்னியில் கல், சிறுநீரக பிரச்சனை போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த ஒரு மாதம் முழுவதும் நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அதைவிட நல்லது. ரங்கநாதர் தாயாரை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல மாற்றங்களையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சுக்கிரன் கேது இணைவதால் வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. அதாவது சிவயோகம் உண்டாகும். மேச ராசியினரின் தொழில் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொண்டு வருகிறது. உங்கள் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் வாய்ப்புகளை கொண்டு வருகிறது. முன்னர் செய்து வைத்த முதலீடுகள் வழியே எதிர்பாராத வருமானத்தையும் கொண்டு வருகிறது. நிலுவையில் இருந்த பண பரிவர்த்தனைகள் வெற்றிகரமாக முடிய உள்ளது. கடனாக கொடுத்த பணங்கள் கேட்காமலே திரும்ப கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க விரும்பும் நபர்களுக்கு வெளிநாட்டு முதலீடுகளுடன் பணியை தொடங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். உங்கள் பெற்றோர் சம்மதத்துடன் விரைவில் திருமண உறவில் இணையும் வாய்ப்புகள் கிடைக்கும். பணியிடங்களில் உங்கள் படைப்பாற்றலுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் நவக்கிரகங்களின் தளபதியாக செவ்வாய் பகவான் விளங்கி வருகின்றார். செவ்வாய் பகவான் தன்னம்பிக்கை, வீரம், விடாமுயற்சி, வலிமை உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக திகழ்ந்து வருகின்றார். இந்த நிலையில் செவ்வாய் பகவானின் கன்னிராசி பயணம் குறிப்பிட்ட 3 ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது. அதில் மேசராசியும் ஒன்று. தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் தரும். அவர்களின் துறைகளில் பெரிய வெற்றிகளை பெறப்போகிறார்கள். வேலையில் பல புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம். மேலும் ஒரு பெரிய பொறுப்பு ஒப்படைக்கப்படலாம். வணிகர்கள் பல்வேறு ஒப்பந்தங்களிலிருந்து பெரும் வருமானம் ஈட்டலாம். போட்டியாளர்களை இப்போது வீழ்த்தலாம். நிதி நிலைமை நீண்ட காலத்திற்கு நிலையானதாகவே இருக்கும். அவர்கள் வருமானத்தில் அபரிமிதமான முன்னேற்றம் கிடைக்கும். ஆரோக்கியம் சிறப்பானதாகவே இருக்கும். நிதி நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வேலையில் சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம். மற்றவர்களிடம் சிக்கியுள்ள பணத்தை மீட்கலாம். வியாபாரிகள் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் எதிர்பாராத லாபத்தை அடையலாம். வேலை தொடர்பாக வெளிநாடு பயணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. இது வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான சாதகமான நேரம். பழைய முதலீட்டிலிருந்து லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகளை பெறலாம். ஆரோக்கியம் உறுதுணையாகவே இருக்கும். குறிப்பாக ஜோதிட சாஸ்திரத்தின்படி கிரகங்கள் தங்கள் ராசி மற்றும் நட்சத்திரத்தை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். நவக்கிரகங்களில் குரு பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நபராக அறியப்படுகிறார். ஒருவரின் ஜாதகத்தில் குரு பகவானின் இருப்பிடம் ஒருவரின் தலையத்தை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது வியாழக்கிழமை அஸ்தமம் அடைந்து உதயமாகிறது. இதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் பிரதிபலிக்கும். குரு பகவான் செல்வம், செழிப்பு, ஆடம்பரம் மற்றும் மகிழ்ச்சிகளை குறிக்கிறது.
குரு பகவான் உதயமடையும் போது சில ராசிக்காரர்கள் அவர்களின் நிதி, வணிக, புத்திசாலித்தனம் மற்றும் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் வெற்றியை அனுபவிப்பார்கள். குரு பகவான் மிதுன ராசியில் இரவு 10:50 மணிக்கு உதயமாகிறார். குருவின் பெயர்ச்சியை பொறுத்தவரை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அதன் இயக்கம் ஒருவரின் அதிர்ஷ்டத்தையும் உறவுகளையும் வடிவமைக்கிறது. குரு பகவானின் உதயம் புது தெளிவை ஏற்படுத்தும் மற்றும் குரு பகவானின் ஆசீர்வாதத்தை தீவிரப்படுத்தும். அது ஒருவரின் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கிறது மற்றும் அவர் வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கிறது. குரு பகவானின் உதயத்தால் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கப் போகும் ராசிகள் என்னென்றால் அதில் மேசராசியும் ஒன்று. குரு பகவானின் உதயம் காரணமாக மேசராசிக்காரர்கள் நேர்மறையான பலன்களை அனுபவிக்கப் போகிறார்கள். இந்த காலகட்டங்களில் அவர் சிறப்பான நன்மைகளை பெறப்போகிறார்கள். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பணிகளை இந்த காலகட்டத்தில் முடிக்க முடியும். வேலையில் இருப்பவர்கள் பதவி உயர்வுகள் மற்றும் சம்பள உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். வியாபாரிகள் கடின உழைப்பு மற்றும் முயற்சியில் அவர்களின் தொழிலை புதிய உயரத்திற்கு எடுத்து செல்லலாம். இந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிடலாம். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. மேலும் இந்த காலகட்டங்களில் அவர்களின் ஆரோக்கியம் சிறப்பானதாகவே இருக்கும். அவர்கள் திடீர் லாபங்களை அனுபவிக்கக்கூடும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைவதில் வெற்றி பெறுவார்கள். அதிலும் முக்கியமாக மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் தொழில் வியாபாரத்தில் வெற்றி மற்றும் வளர்ச்சி காத்திருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுவதுடன் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். தன்னம்பிக்கையுடன் சவால்களை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள். ஏனென்றால் மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கான வெற்றி, வளர்ச்சி, சாதனை ஆகியவற்றை சாத்தியமாக்கும் பல நல்ல சூழ்நிலைகள் காத்திருக்கின்றன. இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே பணியில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் அளிக்கக்கூடும். அந்த பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றும் ஆற்றல் உங்களிடம் இருக்கும். உங்களின் உழைப்பும் நேர்மையும் துணிச்சலும் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்த்து பாராட்டை பெறுவீர்கள். வியாபாரங்களில் இருந்தவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் சேர்வதுடன் பழைய வாடிக்கையாளர்களும் உங்களை மீண்டும் அணுகுவார்கள். குறிப்பாக உங்களின் வியாபாரத்தில் உள்ள புதிய யோசனைகள் நல்ல பலன்களை தரும். நடுத்தர மாதத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிலவும். நீண்ட நாட்களாக மனதில் இருந்த சங்கடங்கள் அகலும். உங்களின் குடும்பத்தாருடன் நேரம் செலவிடும் வாய்ப்புகள் கிடைக்கும். உறவினரிடமிருந்து நல்ல செய்திகள் வரும். சிலருக்கு வீட்டு பராமரிப்பு அல்லது புதிய வீட்டை வாங்கும் சிந்தனை ஏற்படும். வாகனத்தை வாங்க நினைத்திருந்தவர்கள் அதற்கான நல்ல தொடக்கம் செய்யலாம். மாணவர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் சாத்தியம் உண்டு. உழைப்பும் மனநிறைவும் ஒருமைப்பாடும் அவர்களின் வெற்றிகளை உறுதிப்படுத்தும். தொழில்நுட்பத் துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் வார மாதங்களில் சோர்வு, தூக்கமின்மை மற்றும் சிறிய தலைவலி போன்றவை தோன்றலாம். உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடும் உடற்பயிற்சி மற்றும் யோகாசனத்தை பின்பற்றுவதும் உங்களுக்கு நல்ல பலனை தரும். மனதளவில் அமைதி பெற தியானம் பயனுள்ளதாக இருக்கும். அதேபோல் நண்பர்களிடமிருந்து மற்றும் சமூகத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். சிலர் உங்களை வழிகாட்டியாக கருதி உதவி கேட்கலாம். உங்களின் அறிவும் அனுபவமும் அவர்களுக்கு பெரும் பலனை தரும். இந்த மாதம் முழுவதும் தன்னம்பிக்கை அதிகரித்து சவால்களை வெற்றியாக்கும் திறன் உங்களுக்கு ஏற்படும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட உடை பட்டு உடை. முதலீடு சிறிய அளவில் தொடங்கலாம். நீண்ட கால பலன் உறுதி. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். மொத்தத்தில் மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் வேலை, வியாபாரம், குடும்பம், கல்வி ஆகிய அனைத்திலும் முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்கும். சில சவால்கள் வந்தாலும் தன்னம்பிக்கை மற்றும் உறுதியுடன் எதிர்கொண்டால் அவை வெற்றியாக மாறும். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.